ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆவரம்பூ சர்பத் எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆவரம்பூ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு ஆவரம்பூ சுத்தம் பண்ணது அப்படியே போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். நல்லா சூடான பிறகு இனிப்புக்காக பனங்கற்கண்டு சேர்க்குறேன். அதிலே போட்டு நல்லா ஊற வச்சு ஆற வச்சுக்கலாம். சப்ஜா விதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்புறம் ஆவரம்பூ நல்லா ஆறிச்சு. இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்த பிறகு சப்ஜா விதை, பாதாம் பிசினு, ஒரு அரை லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா சூப்பரான ஆவரம்பூ சர்பத் ரெடி. அவ்வளோ குளிர்ச்சியான ஃபுட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி